பீச் சைட்லேருந்து நம்ம சுவாமி நின்று ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. என்னவா இருக்கும்? யாரை நினச்சி போட்டிருப்பாரோ தெரியல. சரி, யாரை நினச்சி ஹெல்ப் நினச்சி போட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம மனசெல்லாம் ஏங்குறது. உங்கள் மனசு ஏங்குறது சத்தம் எனக்கே கேட்குது. தெரியலை எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னென்னா எல்பி வந்து ஒரு டார்லிங்காக விளம்பரம் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதை வந்து மார்னிங்கே போட்டிருப்பாங்க போல இருக்குது. நான் வந்து இப்போ தான் பார்த்தேன். போய் இன்ஸ்டாவில் செக் பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம வந்து உடனே வந்து அடுத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து போட முடியாது. அதை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணணும். அதனால தான் போய் செக் பண்ணேன். சாரி காய்ஸ், நான் வந்து ப்ரமோஷன் வீடியோ ஒன்று டெலீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க, எடிட் பண்ணிங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்பி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதை இப்போ தான் பார்த்தேன். என் கண்ணுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் நிறைய பேர் எடிட்டில் பார்க்குறேன். நிச்சயமாக எடிட்டிங் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் எடிட்டிங் பண்ணி நான் போடணும். இன்னும் வேறு வழி இல்லை. நம்ம எல்பி வந்து டெலிட் பண்ணிட்டாங்கங்கும்போது என்ன அந்த சைட்லேருந்து ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. எடிட்டிங் பேஜ் நிறைய இருக்குது. அதில் அடுத்தவங்களுக்காக எடிட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். நிறைய வந்து எல்பி ஃபேன்ஸே தனியாக இருக்காங்க, சுவாமி ஃபேன்ஸும் தனியாக இருக்காங்க, 2 பேர் பிடிச்சவங்களும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.